உறவுகள் இணைந்திருப்பது தமிழ்கோ. தமிழ்கோவுடன் இணைந்திருக்கின்றார் எங்களோடு வின்சென்ட் போல் அவர்கள். வணக்கம் வின்சென்ட் போல் அவர்களே. வணக்கம் மேந்தன். தமிழ்கோ சார்பாக உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இன்றும் உலக நடவடிக்கை, உலக வலம் முதலில் பேசப்படுவது இன்று பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகின்ற ஈரான் அமெரிக்கா உடன்பாடு. தொடர்ந்து பேச்சுவார்த்தை சுவிட்சர்லாந்தில் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரம் பல இணக்கப்பாடுகளுக்கும் முன்வந்திருப்பதாக இரண்டு தரப்பினரும் கூறி வருகிறார்கள். இதில் உண்மைத்தன்மை என்ன என்பது அனைவருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரிவதில்லை. காரணம் என்றால் ஒரு முறை பேச்சுவார்த்தை என்பார்கள், அடுத்த நாள் குண்டு சண்டை நடக்கிறது. இது பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? இதை பற்றி பேசலாம். அந்த பேச்சுவார்த்தை நேரத்தில் மிக திரைப்படம் போல நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. அந்த பேச்சுவார்த்தைக்கு உள்ளே நுழைவதற்கு, மண்டபத்துக்குள் உள்ளே நுழைவதற்கு ஊடகங்கள் உள்ளே இருந்திருக்கின்றன. ஜேடி வேன்ஸ் இருந்திருக்கிறார், அவருடைய குழு இருந்திருக்கிறது. அப்போது ஈரானுடைய தரப்பு போயிருக்கிறது. பாகிஸ்தான் தரப்பு அவர் பேச்சுவார்த்தைக்கு நடுவராக இருந்த முனீர் அவர் இருந்திருக்கிறார். அந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் ஒரு செய்தி அவர்களுக்கு வந்திருக்கிறது. அது ரெண்டு வகையிலே அந்த செய்தியை பற்றி சொல்லுகிறார்கள். ஒன்று ரஷ்யாவிலிருந்து பேச்சுவார்த்தை தரப்புக்கு வந்ததாக, இன்னொரு தரப்பிலிருந்து சீனாவிலிருந்து பாகிஸ்தான் தரப்புக்கு வந்ததாக. அதனுடைய அது அதுக்கு பிறகு என்ன நடந்திருக்கிறது என்றால், ஈரானிய குழு உள்ளே போக இல்லை, நாங்கள் பரவில்லை என்று. ஏன் பரவில்லைன்னு சொன்னால், அவர்களுக்கு மொசாட் பின்னணியிலே அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரமுகரை, அது பெரும்பாலும் பேச்சுவார்த்தைக்கு வந்தவர்களில் ஒருவரை, வெளியுறவு அமைச்சர் அல்லது பிரதமர் இஸ்ரேல் ஈரானிய அல்லது பாகிஸ்தானுடைய அந்த இராணுவம் சார்ந்த பிரிவில் இருந்து வந்த முனீர் என்பவரை கொலை செய்ய திட்டமிட்டிருப்பதாக ஒரு செய்தியில தகவல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அங்கே பத்திரிகையாளர்கள் என்ற பெயரில் இருக்கும் அனைவரும் வெளியேற வேண்டும், அது வரைக்கும் நாங்கள் வரமாட்டோம் என்று ஈரானிய குழு சொல்கிறது. இதுல ஈரானிய குழுவில் 4 பேரையும் பற்றி நாங்கள் ஒரு சின்ன தகவலை சொல்லலாம். அந்த 4வருமே டாக்டர் பட்டம் பெற்றவர்கள். டாக்டர்கள், அதிலே ஒருவர் மருத்துவத்திலேயே முனைவர் பட்டம், அதாவது கலாநிதி பட்டம் பெற்றவர். அப்ப 4 கலாநிதிகள் அங்கே போகிறார்கள். அந்த அந்த அவர்கள் அங்கே இருக்கும்போது இப்படி இந்த பேச்சுவார்த்தை தாமதமாகின்ற செய்தி கிடைக்கும் போது, நம்மளது அமெரிக்க அதிபர் கலாநிதி இருக்கிறார் இல்லையா, அவர் ஒரு ட்வீட் போடுகிறார், எக்ஸிலே போடுகிறார். இந்த பேச்சுவார்த்தையை பகிர்ந்து கொள்ளாமல் திரும்பி போனால் நீங்கள் யாரும் உயிரோடு ஊருக்கு போக மாட்டீர்கள், உங்கள் நாட்டையும் இருக்க விட மாட்டேன். இது ஒரு நாட்டின் அதிபர் போடும் செய்தியா? அதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாலே ஒரு தன்மானம் மிக்க யாராவது, ஒரு சுய மதிப்பு மிக்க யாராவது இதை ஏற்றுக்கொண்டு போக மாட்டார்கள். அதனால் ஈரானிய தரப்பு இதற்கு ட்ரம்ப் மன்னிப்பு கேட்க வேண்டும், தகுந்த விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வெளியேறுகிறார்கள். இந்த நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தை இந்த நேரத்தில் இருக்கும் ஒளிப்பதிவு கருவிகளை பார்த்தீர்கள், ஒளிப்பதிவு நாடகங்களை பார்த்தீங்கன்றால், பாகிஸ்தானில் அந்த மத்தியஸ்தம், அந்த நடுநிலையை செய்து கொண்டிருந்தவருடைய முகத்தை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். அவரிடம் ஒரு அதை ஊடகங்கள் க்ளோஸ்அப்பில் காட்டும்போது அவருடைய பரிதாபமா, பயமா, என்ன அவரை தான் கொல்ல போகிறார்களா, எல்லாமே சேர்ந்து அவர் அப்படியே நிற்கிறார். அது இதற்கு இஸ்ரேலை அழைத்து விடுவோம் என பாகிஸ்தான் மிரட்டல் விடுத்திருப்பதாக. அதற்கு பிறகுதான் கட்டாருடைய வெளியுறவு அமைச்சர் தொலைபேசி எடுத்து பாகிஸ்தானுக்கு தரப்பிலே தொடர்பு கொண்டு எப்படியாவது இந்த பேச்சுவார்த்தை நடந்தே ஆகணும், இதிலிருந்து ஈரானை வெளியே போகக்கூடாது என்ற அளவிலே அவர்கள் சொல்லும் போதுதான் பாகிஸ்தான் ஒரு அறிக்கை விடுகிறது. இங்கே வந்திருக்கும் டெலிகேட்ஸ்ல யாருக்காவது ஏதாவது நடந்தால் இஸ்ரேலை துடைத்து அழித்து விடுவோம். இஸ்ரேலை அதனோடுதான் அந்த பக்கம் அடங்கியது. இது இவ்வளவும் நடந்து கொண்டிருக்கிறது, இவ்வளவு பின்னணியும் போய் கொண்டிருக்கு. இந்த நேரத்திலே அடுத்து இது தொடர்ந்து நிறைய சம்பவங்கள் நடந்தறிவிட்டன. அப்போ அவர் கட்டாருடைய வெளியுறவு அமைச்சர் எடுத்து இப்படி சொல்லி போட்டு சொல்கிறார், இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்ச உடனே பாகிஸ்தான் நேரடியாக வாருங்கள், நாங்கள் ஒரு புதிய
பாதுகாப்பு கட்டமைப்பை வளைகுடா நாடுகளுக்கு, குறிப்பாக மேற்கு ஆசியான்னு சொல்லக்கூடிய பகுதிகளுக்கு கட்டமைப்போம் என்கிறார். அது தொடங்கியும் விட்டது. அது நீங்கள் வாருங்கள், சவுதி அரேபியாவின் இளவரசர் அந்த பின் சல்மான் இருக்கிறார் தானே, அவரோடு உட்கார்ந்து பேசுவோம். அப்ப என்ன நடக்கிறது? பாகிஸ்தான், கட்டார், சவுதி அரேபியா, நாங்கள் இந்த பரப்பில் இருக்கக்கூடிய மற்றவர்களை இணைத்து கொண்டு, இதில் நேட்டோவோடு தொடர்பு இருந்தாலும் கூட துருக்கியை இணைத்து கொண்டு நாங்கள் ஒரு புதிய பாதுகாப்பு கட்டமைப்பை எங்களுடைய வலயத்திலே செய்து கொள்வோம் என்ற ஒரு முடிவுக்கு அதையும் தொடங்கியும் விட்டார்கள். அப்ப இதுல இவ்வளவு நாளும் 1974 இந்த பெட்ரோ டாலர் உருவாக காரணமான ஓபெக்கு பின்னான அந்த எண்ணெய் உற்பத்தியும், அதற்கு நாங்கள் பாதுகாப்பு தருகிறோம், அதற்காக நீங்கள் பதிலுக்கு டாலர்லே தான் வர்த்தகத்தை செய்ய வேண்டும், எண்ணெய் வர்த்தகத்தை என்று அமெரிக்கா சொன்னது எல்லாமே உடைந்து புதிய பாதுகாப்பு ஒரு வலயம் எண்ணெய் உற்பத்தி நாடுகளிடையே ஒரு சுயமாக துவங்கி இருக்கிறது. அதுக்கு மிகப்பெரிய பின்னணியில் இருந்து ஒரு பெரிய இடத்தை வகித்து கொண்டிருப்பது பாகிஸ்தான். இதை நீங்க போன தடவை கேட்கும்போது கேட்ட ஒரு கேள்வியும் இதிலே சொல்லுகிறேன். இங்கே இந்தியாவை விளையாட்டுக்கு இழுப்பதா தவிர்ப்பதா என்ற விளையாட்டு கொண்டு இருக்கிறது. இதிலே உண்மையிலேயே என்னன்னு சொன்னால், துருக்கியை இவர்கள் இந்த கூட்டணிகளை சேர்த்தாலும், ஏன்னா நேட்டோவில் இருக்கக்கூடிய துருக்கியை இவர்கள் இங்கே சேர்க்கிறார்கள், ஆனாலும் கூட துருக்கியையும் இந்தியாவையும் உலகளவிலே மிகப்பெரிய நாடுகளோ, நான் இப்படி சொல்வதற்கு நாடுகளோ அந்த அமைப்புகளோ ஒரு சொல்வதை செய்பவர்களாக நம்புவதில்லை. இந்த 2 பேருமே ஒரு அங்குடு தனத்தை காட்டுவார்கள். எப்போதுமே பேசுவதற்கும் செயல்பாட்டுக்கும் புறம்பாக மாற்றி மாற்றி இருக்கும். உதாரணத்துக்கு துருக்கியை சொன்னால், இந்த காலகட்டங்களில் இப்போ பாதுகாப்புக்கு அரபு நாடுகள் துருக்கியை கூப்பிடுகின்றன. இந்த காலகட்டங்களில் இஸ்ரேலை கண்டிக்கிறேன் என்று ஏடோகன் துருக்கியின் அதிபர் சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் ஆயிரக்கணக்கான மில்லியன் கணக்கிலே எண்ணெயை துருக்கியிலிருந்து இஸ்ரேலுக்கு வழங்கி கொண்டும் இருக்கிறார். இப்பொழுது அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்பை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் அல்லது அவருக்கான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாகவும், அவர் எடுத்து வந்த முடிவுகளை அவரை கட்டுப்படுத்துகின்ற ஒரு செனட் சபை தீர்மானம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது காரணம், அவர் கூறியிருந்தார் ஒரு சமயத்தில் இந்த போர் முடிவுக்கு வந்துவிட்டது அல்லது தாங்கள் ஈரான் தோற்று விட்டது என்கின்ற ஒரு கருத்துப்பட ஒரு அண்மையில் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். அதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் தானே? இது கடந்த வீடியோவிலே நீங்கள் இதை கேள்வி கேட்டு இதை பற்றி பேசியிருக்கிறோம். ஆமாம், இது இப்பொழுது உண்மையிலேயே அவருக்கு ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது அமெரிக்க அதிபருக்கு எதிராக. அதான், அது செனட் சபையில அந்த தீர்மானத்தை கொண்டு வருவார்கள், அது பாஸ் பண்ண வேண்டும். அதற்கிடையில் அவர் இது சொல்லியிருக்கிறார், ஈரான் இப்போது வீழ்ச்சியின் விளிம்பில் உள்ளது, அவர்கள் நமக்கு எதையும் வழங்க தயாராக உள்ளனர். பல தசாப்தங்களுக்கு பிறகு முதன் முறையாக அமெரிக்காவையும் அதன் அதிபரான என்னையும் மிக மரியாதையுடன் அவர்கள் பார்க்கிறார்கள் என்று ஒரு கருத்தை பயன்படுத்தியிருந்தார். இதன் பின்பு இவருக்கு இவ்வாறு போர் அதிகார சட்ட வழக்கெடுப்பை நடத்தி அவருக்கான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி. அவர் ஈரானை சொன்னதுக்காக அல்ல, இஸ்ரேலை சொன்னதுக்காக அது நடந்தது. இஸ்ரேலை என்ன சொன்னார் என்று சொன்னால், லெபனான் பகுதியிலே, தெற்கு லெபனான் பகுதியிலே ஒரு தீவிரவாதியை அழிக்க வேண்டும் என்றால் எதற்காக ஒரு முழு அப்பார்ட்மெண்ட்டையுமே தகர்க்கிறீர்கள்? அங்கே இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாதியை ஒரு வீட்டை நோக்கி குண்டை போட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய 2 பேர் 4 பேர் செத்த கூட பரவாயில்லை. ஒரு ஆளை தாக்குவதற்கு, ஒரு ஆளை இல்லாமல் செய்வதற்கு, ஒரு அப்பார்ட்மெண்ட்டை இல்லாமல் செய்யும் வேலைகளை எல்லாம் செய்ய வேண்டாம். நீங்கள் இனிமேல் இந்த மாதிரி வேலைகளை செய்தால் நடவடிக்கை இருக்காது. நாங்கள் அமெரிக்கா தரப்பிலிருந்து ஆதரவுகள் எல்லாத்தையும் விலக்கிக் கொள்கிறோம், தரமாட்டோம். சரிதானே? இதிலே உங்களுக்கு பதிலாக நாங்கள் அந்த ஐசிசில இருந்து சிரியாவிலே வந்தாரே அவரே வைத்து நாங்கள் ஹிஸ்புல்லாவை அடக்கி விடுவோம். ஆமாம், அதாவது செய்திகளின் அடிப்படையில் ஈரான் போரை தொடர்வதற்கான ட்ரம்பின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் தீர்மானம் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அவருக்கு பின்னடைவாக அது அமைந்துள்ளது என்றுதான் செய்திகளை பார்த்திருந்தோம். அதனால் தான் அதை பற்றி செனட் சபையில். ஆனால் இது பின்னடைவு மறைமுகமாக இஸ்ரேலினை கூறியதற்காக இருக்கலாம். இஸ்ரேல் தான் ஈரானை அடிப்படையாக வைத்துக் கொண்டு அக்டோபரில்
இஸ்ரேலில் தேர்தல், நவம்பரில் இடைக்கால தேர்தல் அமெரிக்காவில். ம். அப்போ அந்த இடங்களில் தேர்தல்கள் வருவதை ஒட்டி இவர்கள் தேர்தலுக்கு தயார்படுத்துவதற்கு வாக்காளர்களை மக்களை, வாக்காளர்னா நேரடி வாக்கல்ல, ம். அந்த அந்த மனோநிலையை தயார்படுத்துவதற்கு இந்த பேச்சுக்களை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். ம். அதே ம். நேரம் பின்னணியிலே இன்னொன்று, அந்த அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய ரிசர்வ், அந்த இருப்பில் இருக்கக்கூடிய எண்ணெய் மிகவும் குறைந்து விட்டது, 20 விழுக்காட்டுக்கும் கீழே வந்து விட்டது, இனிமேல் இல்லை, இந்த ஆகஸ்டோடு இது இல்லாமல் போய்விடும், அதற்கு முதல்ல இவர்கள் ஏதாவது செய்ய வேண்டும். ஆகஸ்ட்ல கடைசி என்று சொன்னால் ஜூலையிலேயே அது ம், கையிலே அந்தரமாக இருக்கும். அப்போ அந்த நேரத்திலே உதாரணத்துக்கு ஒரு அமெரிக்காவோடு கனடா போர் தொடுக்கும்னு வைப்போமே, ம். ம். அப்ப அமெரிக்காவுக்கு எண்ணெய் எங்கே கிடைக்கும், அந்த மாதிரியான கேள்வி. ஆனால் இதுக்கு தான் முதல்லயே சொல்லி கொண்டு வருகிறேன், இந்த ஹோர்முஸ் வளைகுடாவுக்குள்ளாலே வரும் எண்ணெய் மட்டும்தான் உயிரோட்டம் அல்ல. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மற்ற எண்ணெய்களை, அதாவது ரஷ்யா வழியாக கிடைக்கக்கூடிய அனைத்து எண்ணெய்களையும் சாங்ஷன் என்ற பெயரிலே தடை செய்து வைத்திருக்கிறார்கள். ம். அப்ப வைத்து போட்டு இந்த எண்ணெய் தான் வேணும் என்று சொல்லும்போது அதில் ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா, இந்த ஹோர்முஸ் வளைகுடாக்களாலே சவுதி, கட்டார், ஜெர்மன், ஓமான், குவைத், ஈரான் அனைத்து எண்ணெய்களும் அந்த வழியாக தான் வருகின்றன. ஆமாம். இது இது ஈரான் நிலை இப்பொழுது பேச்சுவார்த்தை ஓரளவுக்கு நம்பிக்கையை தருவது போல் இருந்தாலும், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் பலமுறை கூறப்பட்டது போல உக்ரைனுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்யா தயாராக உள்ளது என்று தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? முன்பு இஸ்தான்புல்லில் எட்டப்பட்ட ஒப்பந்தங்களின் அடிப்படையில் முன்னேற ரஷ்யா தயாராக இருக்குது. அந்த ஒப்பந்தங்களில் உக்ரைன் பிரதிநிதிகள் குழுவும் அப்போது ஒப்புதல் அளித்திருந்தது என்பதை கூறுகின்றார். இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது உண்மையான பேச்சுவார்த்தையா அல்லது செய்திக்காக, அல்லது ரஷ்யா ஒரு அமைதியை தேடிக்கொண்டிருக்கிறது, அல்லது புட்டின் நேரடியாக சொன்ன மாதிரி எனக்கு தெரியல இப்ப வரைக்கும். இது நேற்று இது இன்றைய பிபிசி செய்தியில் வந்த செய்தி. பிபிசி செய்தியிலன்னா இருக்கலாம். அப்ப அவர்கள் ஆனா ஒப்பந்தங்களில் திருப்தியாக இருந்தார்கள் என்று ஒரு அர்த்தத்தையும் அவர் சொல்லி இருக்கிறார். அது இந்த இந்த செய்திகளை நான் பார்க்கல அது. ஆனால் நேற்று முந்த நாள் ஆமா, இந்த இந்த வாரத்தின் துவக்கத்தில் இந்த ரஷ்யாவில் புதிய படைப்பிரிவினர் இளைஞர்களை சேர்த்துக் கொள்ளும் ஒரு விழாவில் புட்டின் பேசினார். பேசும்போது மிக வழக்கத்தை விட கடுமையான எளிமையாக பேசுபவர், இறுக்கமான சொற்களோடு பேசினார். மேற்கு என்ன கிழக்கு ஐரோப்பிய நாடுகள், அதாவது ரஷ்யாவுக்கு மேற்கே இருக்கக்கூடிய இந்த ஐரோப்பிய நாடுகள் மிகவும் நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நிலையை உருவாக்குகின்றன என்று சொல்லியிருந்தார். அதில் பின்னணி என்னவென்றால், இன்றைக்கு முன்னணி உக்ரைனிடையே கொடுக்கக்கூடிய ட்ரோன்களை வழங்கி கொண்டிருப்பது யூகே அல்லது லண்டன். மற்றது ஜெர்மன் முனைப்பாக போரை நோக்கி நகர்வதற்கு இருக்கிறது. ஆனால் போருக்கு போவதில்லை. ஆனால் போரை, அதாவது உக்ரைன் போரை தூண்டி விட்டு கொண்டே இருக்க வேண்டிய நிலையிலே இருக்கிறது. அப்ப இந்த ட்ரோன் தாக்குதல்களை சமாளிப்பது என்பது நாங்கள் முன்னரே பல தடவை பேசியிருக்கிறோம். இந்த நிலையிலே அவர் பேச்சுவார்த்தைக்கு வருவாரா அல்லது இறங்கி வருவாரா என்றதை தவிர, அந்த முன்னர் நடந்த பேச்சுவார்த்தையில என்ன நடந்ததுன்னு சொன்னால், எல்லாம் சரி, அதை நோக்கி ஒப்பந்தங்களுக்கு நோக்கி வருவோம் என்று சொல்லும் பொழுதுதானே லண்டனில் இருந்து போரிஸ் ஜான்சன் ஓடி வந்து போலந்திலிருந்து ரயிலை பிடித்து வந்து இந்த ஒப்பந்தத்தை நீ கையெழுத்து போட வேண்டாம்னு சொல்லி நிறுத்தி போட்டு போனார். அது 2022 இப்ப 4-5 ஆண்டுகளாக சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பேச்சுகள் வரலாம். ஆனா ரஷ்ய தரப்பு அதிலே இன்னொன்றை சொல்லிவிட வேண்டும். ரஷ்யாவுக்குள்ளே அங்கேயும் அரசு தரப்பில் தேர்தல் அல்லது தெரிவுகள், அதற்கான காலங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. புட்டின் மீதான ஆதரவு நிலை ஒரு 80 விழுக்காடு மக்களுக்கு இருக்கிறது, 60லிருந்து 80 வைப்போம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இது உலக தலைவர்களே பொதுவாக அதிகமான ஒரு எண்ணிக்கையான ஆதரவு நிலை. ஆனாலும் அரசு பதவிகளிலே, இராணுவ பதவிகளிலே இருப்பவர்களுக்கு புட்டினுடைய மென்போக்கு பிடிக்கவில்லை. எதற்காக இவ்வளவு நாளும் நாங்கள் இதை இழுத்தடிக்கிறோம் என்ற அளவிலே அவர்கள் இருக்கிறார்கள். அப்ப புட்டின் ஒரு மென்போக்குடையவர் என்ற வகையிலே அவராலே இதை சமாளிக்க முடியாமல் இருக்கிறது. இதனால் நேற்று பெல்ஜியத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஆய்வாளர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார், ரஷ்யா தோத்து கொண்டிருக்கிறதா என்று சொல்லி. உடனடியாக அந்த கட்டுரைகள் சீன மொழியிலும் ரஷ்ய மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டு ரஷ்ய ஊடகங்களிலே பகிரப்படுகின்றன. அப்ப அந்த அளவுக்கு அந்த
அந்த பக்கத்தை தாங்களே பரப்பிக் கொள்வதற்கு ரஷ்ய மக்களிடையே ஒரு இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம் என்றால் ரஷ்யா இன்னும் வேகமாக தாக்க வேண்டும் என்ற பக்கத்தில். ம். ஆனால் இப்ப இது வந்து இதை இன்னும் ஒரு அதிகபட்ச ஊகமாக போய் இப்படியே போனால் புட்டினை ஆட்சியை கவிழ்த்து விடுவார்கள் அல்லது புட்டினை விட்டு விட்டு அடுத்த ஒருவரை கொண்டு வருவார்கள் என்று சொன்னால் அடுத்த பக்கத்திலே இருக்கக்கூடியவர் மெட்வெடேவை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ம். அவர் மிகவும் தீவிரமான ஒரு ஆள். அதை அதை தவிரவும் புட்டின் கேட்கும் கேள்வி என்னென்று சொன்னால் இப்போது என்ன நடக்கிறது, இன்றைக்கும் இப்போதும் ஒரு 20 நிமிஷத்துக்கு முதல் கூட படங்கள் வந்தன, ஒளிப்பதிவுகள் வந்தன. உக்ரைனிய பகுதிகளிலே ட்ரோன்கள் சேகரிக்கப்படும் மையங்கள், ட்ரோன்கள் பொருத்தப்படும் மையங்கள் எல்லாம் குண்டு வீசி தாக்கப்படுகிறது. ஆமாம். அதே நேரம் இந்த உக்ரைன் தாக்குதல்களில் உக்ரைன் ராணுவம் ரஷ்யாவின் எல்லைப் பகுதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதாகவும் செய்தி அது வெளியிட்டிருக்கிறது. அது தொடர்ந்து அதே தான் நடக்கும். அதுவும் குறிப்பாக கிரிமியா பகுதிகளை நோக்கி அவர்கள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்பதான் அதை நோக்கித்தான் இருக்கிற நேரத்திலே புட்டினுடைய கேள்வி என்னென்றால், ஓகே, நிறைய பேர் சொல்வது, கடும்போக்காளர் சொல்வது, ஏன் கியேவை தாக்கி அழிக்கக்கூடாது, இந்த போரை உடனடியாக முடிவு கொண்டு. ஓகே, கியேவை தாக்கி அழித்து விட்டால் அதுக்கு பிறகு என்ன என்ற கேள்விக்கு யாரிடமும் பதில் இல்லை. இதுதான் புட்டினோட கேள்வியாக இருக்கிறது. ஒரு தாக்குதல் வழியாக இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்தால் அது தொடரும் போராக இருக்கும் என்ற அளவிலே கொஞ்சம் கிரிட்டிக்கலா, அதாவது ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுடைய எல்லை தாக்குதலுக்கு பதிலடியாக ரஷ்யா உக்ரைனின் தலைநகர் கீவ் மற்றும் கிழக்கு உக்ரைனில் உள்ள டொனெஸ்க் என்கின்ற பிராந்தியங்களை குறிவைத்து கடுமையான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருப்பதாகவும் இதனால் உள்கட்டமைப்புகள் முழுமையாக சேதமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. டொனெஸ்க், லுகான்ஸ்க் இந்த அதனால் கிரிமியா பகுதியில் மிகப்பெரிய பதற்றம் இதை ஏற்பட்டிருப்பதாக இதை இந்த மக்களை காப்பாற்றுவதற்கு தான் ரஷ்யா போனது. இந்த டொனஸ்க் பகுதியோட எல்லை பகுதிகளில் உக்ரைன் கியேவை நோக்கி இருக்கக்கூடிய மேற்கு பகுதியை இருக்கக்கூடிய ஆயுத கிடங்குகள், இராணுவ நிலைகளை தான் ரஷ்யா தாக்குறது. டொனஸ்க் பகுதியை அல்ல. டொனஸ்க் பகுதி இவர்களுடைய ரஷ்ய தரப்பு ஏற்கனவே இவர்கள் கையகப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய பகுதின்னு தான் பார்க்கணும். ஆனால் மிச்சம் இதுவரைக்கும் இல்லாத வகையில் கியேவ் அதன் சுற்றாடல்களில் இருக்கக்கூடிய ஆயுத கிடங்குகளும் இராணுவ இலக்குகளும் தாக்கப்பட்டு வருகின்றன. நிறைய இராணுவ ஆய்வாளர்கள் உக்ரைனுக்கு இப்படி நீண்ட தூரம் தாக்கி ரஷ்யாவை பாதிக்கும் வழியிலே ஆயுதங்களை கொடுக்கும் ஜெர்மனியோ அல்லது பிரான்சியோ அல்லது லண்டனையோ அதன் தயாரிப்பு மையங்களை தாக்குவதற்கு சர்வதேச போரியல் நியாயங்களின் அடிப்படையில் ரஷ்யாவுக்கு என்ன சொல்றது வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதை இன்னும் ரஷ்யா செய்யவில்லை. ஐரோப்பிய நாடுகள் ஒருங்கிணைந்து ஒன்றாக சேர்ந்து உக்ரைனுக்கு உதவி செய்து உக்ரைனுக்கு கூடாக போரை தொடர்ந்து நடத்தும் ஆற்றல் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு எதிரடியாக அல்லது பதிலடியாக ரஷ்யாவின் தாக்குதல் எப்படி இருக்கும்? இல்ல, அது சரி. அதாவது ஐரோப்பிய நாடுகள் தாங்கள் நேரடியாக இல்லாமல் இதை செய்வதற்கு பார்க்கிறார்கள். இந்த போரை இழுத்து கொண்டு போய் ரஷ்யாவை களைப்படைய வைப்பது, ரஷ்யாவை நலிவடைய வைப்பது. ஏனென்றால் காலகாலமாக இருக்கக்கூடிய லண்டனுக்கும், அதாவது இங்கிலாந்துக்கும் பிரான்சுக்கும் இருக்கக்கூடிய ரஷ்யா மீதான வெறுப்பு. இப்ப நேற்று ஆபரேஷன் பார்பரோசா ஒரு பேர், இதை போய் தேடி பார்த்தால் தெரியும். 1941 ஆண்டு ஜூன் மாதம் 22 ஜெர்மன் வந்து ரஷ்யாவை தாக்க வலிக்கிட்டது. அந்த தாக்கு இப்பதான் இந்த மாசம்தான். அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்றதை அதிலேயே இந்த ஜெர்மன் தோற்று. அந்த காலத்திலேருந்து இப்போ வரைக்குமே இந்த ஜெர்மனுக்கு ரஷ்யா மீது ஒரு காழ்ப்புணர்வு, லண்டனுக்கு காழ்ப்புணர்வு, பிரான்ஸுக்கு காழ்ப்புணர்வு. இதன் தாக்குதல் தான் தொடர்ந்து ரஷ்யா மீதான மறைமுக பிரச்சனைகளை தூண்டிவிடுது. இங்கே இந்த இந்த இதில் இந்த 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 போக்கை நீங்கள் இன்னும் கொஞ்சம் பார்த்து கொண்டு போனால் இவர்கள் இந்த போரை நீடிப்பது வழியாக ரஷ்யாவை களைப்படைய செய்து விடலாம் என்று பார்க்கிறார்கள். அது பயனற்றது. இதன் வழியாக ஐரோப்பா தான் பொருளாதாரத்திலே விழுந்து கொண்டிருக்கிறது. இந்த இப்ப இந்த நீங்கள் என்ன சொல்றது, நோர்த் ஸ்ட்ரீம் பைப் லைன் ஒன்று இருந்தது, அதை குண்டு வைத்து தகர்த்தார்கள். அது கடைசியிலே கண்டுபிடித்தார்கள். அந்த குண்டு வைத்தவர்கள் உக்ரைனை சேர்ந்தவர்கள். ஆனால் அது உக்ரைன் அரசு செய்யவில்லை. அரசு சார்பு அதுக்கு கிடையாது. ஆனால் உளவு பிரிவு சார்ந்து யாரோ செய்து விட்டார்கள் என்ற வகையிலே ஒரு பைப் லைன் சம்பந்தமான விசாரணை இருக்கிறது.
ஆனால் அந்த 2 பைப்லைன் வழியாக ஐரோப்பாவுக்கு மிகப்பெரிய எண்ணெய் எரிவாயு வளங்களை ரஷ்யா செய்வதற்கு ஒப்பந்தம் போட்டுதான் 10 ஆண்டுகளாக அந்த கட்டுமானம் நடந்தது. தங்களுக்கு நாட்டுக்கு வரக்கூடிய எண்ணெய் குழாயை உடைத்து போட்டு, அதாவது கொள்ளிக்கட்டை எடுத்து தன் தலையிலே சொறிவது மாதிரி ஐரோப்பா இருக்கிறது. இது இது எதற்கென்றால் முதல்ல இருந்த ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கான பார்வையை விட்டு ரஷ்யா மீதான காழ்ப்புணர்வில் நடக்கும் பார்வை. இதனால் ஐரோப்பாவுக்கு தான் இழப்பு. இதிலே பல உள்கூத்துகள் இருக்கின்றன. இதிலே பல மறைமுகமான தன்மைகளும் இருக்கின்றன. என்றால் அமெரிக்கா தரப்பில் இருந்து செய்தி வந்திருக்கிறது. ட்ரம்பினுடைய ஒரு ட்விட்டர் இருக்கிறது. என்ன சொன்னால், உக்ரைனில் எங்களுடைய இராணுவத்தினரை அனுப்பி அந்த தொழில்நுட்பமான அந்த ட்ரோன் தொழில்நுட்பங்களை பயிற்றுவிக்கும் சில பயிற்சி இடங்களை செய்து கொள்ளவிருக்கிறோம் என்ற மாதிரி ஒன்று சொல்லியிருக்கிறார். அப்படின்னு சொன்னால் உக்ரைனுக்குள்ளே ஒரு முகாம், இராணுவ முகாம் அல்லது பயிற்சி மையம், அங்கே அமெரிக்க இராணுவம் போய் இருக்க போகிறது. சில நேரம் பிரெஞ்சோ அல்லது ஜெர்மன் இராணுவமும் போய் இருக்கலாம். இவர்கள் அங்கே இருந்து கொண்டு இந்த இப்போ ட்ரோன்கள் போரிலே ரஷ்யாவும் உக்ரைனும் தானே அதிகமாக ஈடுபட்டு வருகின்றன. அப்போ அந்த தொழில்நுட்பம், அதை கையாளும் திறன் உக்ரைன் தரப்பிலையும் இருக்கும். அதை நாங்கள் கற்றுக்கொள்வதற்காக போகிறோம்னு சொல்கிறார். அப்படி ஒரு திட்டம் இருக்குமா இருந்தால் நீங்கள் பார்த்தால் இது எவ்வளவு நாளைக்கு இது இழுக்கப்பட போகுதுன்றதை பார்த்துக்கொள்ளும். அந்த உக்ரைனுக்குள்ளே அமெரிக்கா இறங்குறது மறைமுகமாக பார்க்கலாம். இன்னொரு வகையிலே இந்த ஆயுதம் தயாரிக்கும் பன்னாட்டு கம்பெனிகள், லாக்ஹீட் மார்டின் அல்லது பிளாக் ராக் என்ற நிறுவனம், அல்லது இப்போ பலாண்டியர் இந்த ஏஐ என்று வந்திருக்குது, அதில் பலாந்தியர் என்று ஒரு ஏஐ நிறுவனம் தான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஆள்களுடைய கண் முகம் எல்லாத்தையும் பார்த்து அரசு உளவு நிறுவனங்களுக்கு சொல்வதற்கு ஒப்பந்தம் போட்டிருக்கிறது. இந்த நிறுவனம் ஒரு புதிய ட்ரோனையும் செய்திருக்கிறது. அந்த ட்ரோனை பரிசோதிப்பதற்கு உக்ரைனிலே இப்போது துவங்கி இருக்கிறது. அப்போ இப்போ உக்ரைனில் நடக்கும் போர் அது நேரடியான உக்ரைன் ரஷ்யாவுடையான போர் இல்லை. இந்த பின்னணியிலே இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய ஆயுத தயாரிப்பு நிறுவனங்களுடைய பின்னணி, அரசியல் காழ்ப்புணர்வு பின்னணியிலே இவை இயங்கி கொண்டிருக்கின்றன. இங்கேதான் அந்த 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 அடிப்படை சிக்கல். ஆனால் இதுவரைக்கும் 2 மில்லியன் 2.3 எத்தனை 2.3 மில்லியன் உக்ரைனிய போர் வீரர்கள் செத்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இப்பொழுது உலக நாடுகளை பொறுத்தவரையில் முக்கியமாக பேசப்படுகின்ற நாடுகளில் சீனா, இந்தியா, ஆப்பிரிக்க நாடுகளின் நிலைப்பாடு கவனிக்கத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுவது வளமை. பொதுவாக இப்போ இன்றைய சூழலில் முன்பெல்லாம் ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா இவைத்தைத்தான் பேசிக் கொண்டிருப்போம். ஆனால் இன்று ஆப்பிரிக்க கண்டத்தில் தங்களின் பொருளாதார மற்றும் மூலோபாய செல்வாக்கை நிலைநாட்டுவதில் சீனா மற்றும் இந்தியா ஆகிய இரு நாடுகளும் வெவ்வேறான அணுகுமுறைகளையும் நிலைப்பாடுகளையும் கொண்டுள்ளதாக பேசப்படுகிறது. உலகிலே வளர்ந்து வரும் பெரும் பொருளாதார சக்திகளான இந்த 2 நாடுகளும் ஆப்பிரிக்க நாடுகளுடன் கொண்டுள்ள உறவின் தற்போதைய நிலைப்பாடு மற்றும் உத்திகள் பற்றி ஒரு பார்வையை பார்க்க வேண்டிய நிலை இருக்கிறது. சீனாவின் நிலைப்பாடு ஏற்கனவே அவர்கள் நிறைய பணத்தை கொடுத்து அவர்களை வாங்க முடியாமல் அங்கே தொழில் மயமாக்கல் மற்றும் உள்கட்டமைப்பு முதலீடுகளில் அதிக செல்வாக்கை செலுத்தி வருகிறார்கள். இந்த வகையில் பல நாடுகளில் இதே வேலையே இந்தியாவும் செய்து வருகிறது. இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த நான் நினைக்கிறேன் நைஜீரியாவுடைய ஒரு பேச்சாளர் பிரான்ஸ் அதிபர் மக்ரோன் மீது ஒரு மிகப்பெரிய கண்டனங்களை முன்வைத்திருந்தால், தங்களுடைய நிதி பாதுகாப்பை தங்களிடம் விடுங்கள், நாங்கள் பார்த்துக்கொள்வோம் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. நீங்கள் இதை எப்படி பார்க்கிறீர்கள்? இந்தியா, அமெரிக்கா, சீனா, ஆப்பிரிக்கா, சீனா, இந்த 3 கட்டமைப்புகளும் ஒரு புதிய மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக பார்க்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? பொதுவாக சொல்லுவார்கள், சீனா கடன் கொடுத்து விட்டு கடனை வசூலிப்பதற்காக அந்த மக்களிடையே பொருளாதாரத்தை கைப்பற்றுகிறது. அப்படி சொன்னால் IMF, வேர்ல்ட் பேங்க் இவையெல்லாம் என்ன செய்கின்றன? இவையெல்லாம் அதைத்தானே செய்து கொண்டிருந்தன. USAID என்றது இப்போது ட்ரம்ப் நிறுத்திவிட்டாலும் கூட USAID இருக்கிறது, அதனுடைய தொடர்ச்சி இருக்கிறது. இப்போதும் கூட புகைப்படம் வந்துடுறது. உக்ரைனிலே ஒரு இடத்தை கைப்பற்றி கொண்டு போகிறார்கள். அங்கே USAIDோட என்ன சொல்றது அலுவலகம் இருக்கிறது. அதை விட்டு விடுவோம். சீனா அந்த காலத்தில், அதான் சொல்றேன், அண்மை காலமாக சீனா ஒரு தெரிந்த ஒரு 100 ஆண்டு வரலாறுல சீனா பக்கத்து நாட்டை போய் பிடிக்க போனதே இல்லை. சீனா பொருளாதார ரீதியான அவர்கள் வணிகம் 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 தங்களுடைய பொருளாதாரத்தை சிறப்படுத்துவது. 1970களிலே வந்து மிக
கீழே விழுந்து கிடந்த மக்களுக்கு சாப்பாடு வழி இல்லாமல் இருந்த மக்களை, பெரும்பான்மையான மக்களையும் வாழிட சுகாதார கேடுகளையும் அவையெல்லாம் கொண்டிருந்த சீனாவினுடைய இன்றைய தரம் என்ன? ம். சீனா வேறொரு இலக்கை நோக்கி அதை வைத்து கொண்டு போகிறது. இது ஒரு பக்கம். அவர்களுடைய நிலப்பரப்புமை கூட ஒப்பீட்டளவில் பார்த்தால் சிறிது போல இருக்கும். அந்த 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 பரப்பளவு வந்து மிக பெருசு. ரஷ்யாவிலே பாதி அளவை விட அதிகமான நிலப்பரப்பு சீனா. அவர்களுக்கு வந்து கடலில் இருந்து பனிமலை வரைக்கும் பலவிதம் பாலைவனம் உட்பட பலவிதமான நிலங்களும் நில வகைகளும் அவரிடம் உள்ளன. கடும் உழைப்பாளிகள். அவர்கள் பொருளாதார திட்டமிடலோடு முன்னோடி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் வந்து எந்த நாட்டுக்கு போனாலும் ஒரு வகையில் சொன்னால் நாங்கள் முதலிடுகிறோம், இந்த இதை நீங்கள் திருப்பி தாருங்கள். ஆனால் இப்போ இலங்கை போன்ற நாடுகள் எல்லாம் வட்டி இல்லாமல் கடன் கொடுத்துருக்கிறார்கள் தானே நிறைய இடங்களில். நீங்கள் கடனை திருப்பி தர துவங்காவிட்டால் 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு பிறகு துவங்காவிட்டால் நாங்கள் அந்த பகுதியை அல்லது அந்த கட்டுமானத்தை அல்லது அந்த அந்த முனைப்பை பொருட்படுத்தி அதன் வழியாக வருமானத்தை ஈட்டிக்கொள்கிறோம் என்றது. இது கிட்டத்தட்ட இங்கே இந்தியாவிலும் இருக்கிறது, இங்கேயும் இருக்கிறது, இலங்கையிலும் இருக்கிறது. இப்போ ஒரு ஹைவேயை கட்டுவார்கள். அந்த ஹைவேயை கட்டுவதற்கு பெருவழிச்சாலையை கட்டினால் அதை கட்டுவதற்கான செலவு அதை ஒரு நிறுவனம் போடும். அதை எப்படி திருப்பி எடுப்பது? அப்போ அந்த நிறுவனம் வந்து அதிலே டோல்கேட் போட்டு அது வழியாக வசூலிக்கும். இந்த வகையான நடவடிக்கையை தான் சீனா செய்கிறது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரைக்கு இந்தியாவிலே ஒரு 2-3 பெரிய நிறுவனங்கள் தான் தலையெடுத்திருக்கின்றன. உதாரணத்துக்கு இந்த நிலத்தடி அம்பானி. கடலடி அம்பானி. அம்பானி, அதானி இந்த கடலடி கேபிள்களிலே ஒரு 4-5 விழுக்காடை இந்தியா வைத்திருக்கிறது. அது பார்த்தால் ஸ்டெர்லைட் என்ற கம்பெனியுடையது. அந்த ஸ்டெர்லைட் கம்பெனி அந்த தூத்துக்குடியிலே அந்த 10-12 பேரை சுட்டு கொன்றார்களே ஒரு போராட்டத்தில், அந்த கம்பெனி அந்த அது அதன் வழியிலே இருக்கிறது. மற்றபடி இந்தியா வந்து ஒரு நெய் அக்ரஸிவ் ஒரு பெரும் ஒரு அக்ரஸிவாக இல்லாத ஒரு மெதும்போக்கான வழியிலே தான் அது தன்னுடைய ஈடுபாட்டை இந்த இடங்களிலே காட்டுகிறது. அதை எப்போவுமே நான் முதல்லே சொல்லிவிட்டது மாதிரி துருக்கியையும் இந்தியாவையும் ஆப்பிரிக்க நாடுகள் கூட நேரடியாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்றால் அங்கே ஒரு சிக்கல் இருக்கிறது. அவர்கள் நேரடியாக வாக்குறுதிகளை கொடுப்பதில்லை, கொடுத்த வாக்குறுதிகளை அப்படியே கைப்பற்றுவதில்லை, கொஞ்சம் இழுபறிகள் இருக்கும். அந்த சிக்கல் தான். நிறைவாக இன்றைய உலக செய்திகளை பார்த்துக்கொண்டு வெனிசுலாவில் ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அது வெனிசுலா நாட்டில் அடுத்தடுத்து ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தில் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 164ஆக உயர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்படுது. அதே நேரம் அமெரிக்கா இந்தியா வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு புதிய மற்றும் விரிவான வர்த்தக ஒப்பந்தம் ட்ரேட் அக்ரிமெண்ட் ஒன்று எழுதப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரம் பல செய்திகள் இருக்கின்றது. இன்றைய அமெரிக்க ஈரானுடைய ஒப்பந்தம் வெற்றி பெற வேண்டும், அதே நேரம் சமாதானம் இந்த உலகத்தில் ஏற்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு ரஷ்யா இப்பொழுது கூறிய செய்தி ஒரு விஷயம் இந்த நில அதிர்வை பற்றி சொல்லணும். முக்கியமான செய்தி ஒரு 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 ஊகம் இல்லை, ஒரு உளவு செய்தி. ஜூலை 1ஆம் தேதி ஈரானிய நேரம் 11 மணிக்கு, பகல் 11 மணிக்கு 5.5 வரையான ரிக்டர் அளவிலான நில அதிர்வு பதியப்பட வாய்ப்பு இருக்கிறது. அது ஏனென்று புரிகிறதா? இப்பொழுது நடக்கிற சிக்கல்களை வைத்துக்கொண்டு இல்லை, நிலத்தடியிலே அணு ஆயுத பரிசோதனை ஈரான் ஜூலை மாதம் 1ஆம் தேதி செய்ய இருக்கிறது. இது உங்களுடைய சேனல்லே தான் தமிழில் வருகிறது முதல் தடவையாக. முதலாம் தேதி பெரிய ஒரு நிலநடுக்கத்தை எதிர்பார்க்கலாம். பெரிய நில 5.5 என்றால் அது இந்த அளவு 7 கோடிக்கு நடந்ததுக்கே இவ்வளவு உயிரிழப்பும் 6 புள்ளி அளவுக்கு வரும்போதுதான் பாதிப்புகள் வரும். இது வந்து அணு ஆயுத பரிசோதனை கடலிலேயோ பாலைவனத்திலேயோ வெளிப்படையாக இல்லாமல் நிலத்துக்கு கீழே பரிசோதிக்க போகிறார்கள் என்ற செய்தி ஒரு மிகவும் ஒரு வழியாக வந்திருக்கிறது. அதே கூறப்படுகிறது. இதே நேரம் இந்த செய்திகளை நாங்கள் அடுத்து வரும் தொடர்ந்து வருகின்ற நிகழ்ச்சிகளில் பேசலாம் என்று கூறிக்கொண்டு இதுவரை நேரம் எங்களோடு உங்களுடைய நேரத்தை செலவு செய்து உங்கள் கருத்துக்களை முன்வைத்தமைக்கு நன்றி கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி வின்சென்ட் போல். மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி.